வந்து சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த பழத்தோட்டம், இந்த பெப்பர் செடி இதெல்லாம் வந்து நிறைய வீடியோவில் நான் பார்த்துருக்கேன். பட் இந்த ஊரோட சிறப்பு, உங்களோட கலாச்சாரம் எங்களுக்கு சத்தியமாக எதுவுமே தெரியாது. வருவோம், இங்கே வந்து தங்குவோம், அப்படியே ஜாலியாக இருந்துட்டு போயிடுவோம். பட்டு நீங்கள் இந்த கும்மி பாட்டு எதுக்காண்டி நீங்கள் பாருங்க, டெய்லி நீங்கள் பாடுவீங்களா அது? கண்டிப்பா டெய்லி நாங்க பண்ணுவோம். ஏன்னா வந்து ஒரு இடைவிட்ட காலம் கொண்டு நம்ம அந்த அதாவது தமிழ்நாட்டோட கலாச்சாரம் இந்த கும்மிங்கிறது வந்து அது வந்து இடைவிட்ட காலம் கொண்டு அப்படியே வேறுபட்டு போயிடுச்சு. அப்புறம் இப்போ இந்த கொஞ்ச நாளா வந்து நாங்க எங்களுடைய பிரசிடென்ட், ஊர் பிரசிடென்ட், எம்எல்ஏ அந்த மாதிரி அவங்க மூலியமா வந்து திரும்பி நீங்க இந்த கலாச்சாரத்தை வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கறதாக கொல்லிமலையில இருக்கிற ஒவ்வொரு ஊர்லயும் போய் ஒவ்வொரு மக்களோட பேசி இந்த மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை பண்ணுங்க, நம்ம கலாச்சாரம் விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களை சொன்னதுனால நாங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை டெவலப் பண்ணி வந்துட்டு இருக்கிறோம். டெய்லி நாங்க எல்லாங்களுமே இங்க வந்து விவசாயம், வெளியே வேலைக்கு போறவங்க தான், யாருமே வீட்டுல சும்மா இருக்கிறவங்க கிடையாது. அந்த விவசாயமும் அந்த வேலையும் எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டா ஒரு 7, 7:30 ஆகும்போது அந்த வேலைகளை எல்லாம் வீட்லயும் பிரச்சனை இல்லாத அளவுக்கு எல்லா வேலைகளையும் வந்து அந்த அளவுக்கு அந்த மைண்ட் ஃபுல்லா போய் அந்த வேலை என்ன செய்யலாம், அந்த நேரத்துல போய் எந்த நேரத்துல முடிக்கலாம் அப்படிங்கிற. ஏன்னா அந்த கும்மி ஆரம்பிச்ச முதல்ல வீட்லயும் ஒரு உற்சாகம் தான் எங்களுக்கு. ஏன்னா பெண்களுக்கு வந்து அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்குன்னு கேட்ட மாதிரி அந்த மாதிரி வந்து அந்த அடுப்படிக்கு கல்யாணம் முடிச்சுட்டாலே பொண்ணுங்களோட எல்லா சுதந்திரமும் முடிஞ்ச மாதிரி ஆயிப்போச்சு. ஆனா இது வந்து எங்களுக்கு பயங்கரமா ஒரு சந்தோஷமா இருக்குது. வீட்லயுமே வந்து சுடுன்னு நிக்கிற அந்த முகம் கூடயுமே நாங்க இப்பெல்லாம் வேலை விட்டு வந்துட்டா இதுக்காகவே சந்தோஷமா இருக்கிறோம் வீட்டுல. ஏன்னா அந்த வேலைகளை முடிச்சுட்டு நம்ம அவங்க கிட்டயும் வீட்லயும் பர்மிஷன் வாங்கிட்டு வர்றோம் இல்லையா, அதனால வந்து 7:30 to 9 வரைக்குமே இதை பண்ணுவோம். இது எங்களுக்கு ஒரு எக்ஸசைஸாவும் இருக்குது. பண்ணும்போது சந்தோஷமாவும் இருக்கு எங்களுக்கு. அவங்க வயசானவங்க அவங்களும் கூட சேர்ந்து உங்களுக்கு இருக்காங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். மட்டும்தான் இந்த இவங்க வந்து அதனால அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் இல்லையா, அதனால அவங்களையும் நான் எதை பார்த்தேன். அவங்க கொஞ்சம் கூட அவங்க பேக் ஆன மாதிரி தெரியல, உங்களுக்கு டஃப் அவங்க கொடுத்துட்டே இருந்தாங்க, அவங்களதான் பாத்துட்டே இருந்தேன் எந்த அளவுக்கு எப்படி பண்றாங்க அவங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா மெட்ராஸ் சைட்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்ப வர ஜெனரேஷனுக்கு சுத்தமா தெரியாது. என்னன்னு கேட்பாங்க, எதனால இதெல்லாம் பண்றாங்கன்னு கேட்பாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச வரையும் கும்மி பாடம்லாம் அந்த சைட்ல வந்து வருவாங்க சும்மா எங்கன்னா அந்த பொங்கல் டைம்ல அப்படிதான் பார்ப்போம். இந்த டைம்ல டெய்லி நீங்க பண்றது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ நான் இந்த பாடின விஷயங்கள்ல ஃபுல்லாமே எங்க கொல்லிமலையை பத்தி, எங்க அருவியில தண்ணி வருதுன்னா அது அத்தனை மூலிகைகளும் கலந்துதான் வருது. கண்டிப்பா அந்த மாசு அருவியில கண்டிப்பா அதுதான் நாங்க பாடுறோம். அப்புறம் அந்த கருப்பு தங்கம், கருப்பு இருந்தது. அந்த கருப்பு தங்கம்ங்கிறது வந்து மிளகுதான் கருப்பு தங்கம்னு சொன்னீங்களா? ஓகே ஓகே, பாடல அது எல்லாமே கொல்லிமலைதான் பல பழங்கள்லாம் பல பழங்களும் பழ வகைகள் நிறைய இருக்கு. எல்லாமே அந்த பாட்டுல கொண்டு வந்து இந்த கொல்லிமலையை பத்தி நாங்க வர்ணிக்கிறோம். இன்னும் நிறைய இருக்குது. டெய்லியுமே இந்த டைமுக்கு வந்து நாங்க டெய்லி நீங்க சண்டே கூட எங்களுக்கு டெய்லியுமே வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு 4 பேத்துக்கு வர முடியாத சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தா அன்னைக்கு வந்து நிப்பாட்டி வச்சிருவோம். மற்ற நாள் எல்லாங்களும் வர்ற அன்னைக்கு வந்து கண்டிப்பா கத்துக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் இருந்தா நாங்க போய் பண்ணுவோம். ப்ரோக்ராம்னா ஏதாவது கோயில் திருவிழா இந்த மாதிரி எங்க குரூப்ல இருக்கிறவங்க வீட்டுல ஏதாவது ஒரு விசேஷம்னா எங்களை இன்வைட் பண்ணுவாங்க. நீங்க அந்த விசேஷ ஃபங்க்ஷன்ல கலந்துட்டு இது மாதிரி நாங்க போய் கும்மி அடிச்சு பண்ணுவோம். இந்த ஒரு இது உண்மையா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் சென்னையில இல்லவே இல்லைங்கக்கா, நிறைய பேருக்கு தெரியாது, என்னன்னே தெரியாது. இது நீங்க உண்மையா நானே எங்க இவ்வளவு சவுண்டா இருக்கு அப்படின்னு தான் நான் யோசனை பண்ணேன். பார்த்தாங்கப்பா வயசானவங்கல இருந்து எல்லாம் சூப்பரா அவங்களும் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க, அதையும் பார்த்தேன். அந்த மாதிரி இப்ப எங்களோட வல்விலோரி மன்னன் வந்து கேட்டாங்கல்ல, அவங்கள பத்தியும் நாங்க பாட்டு பாடி இருக்கோம். ஓகே ஓகேக்கா. அதெல்லாம் நல்லா கேட்டுட்டு டிவில இருந்து வந்து கேட்டாங்க. அந்த ஓரி விழான்னு சொல்லி இப்ப ஆடி வல்விலோரி பண்ணிருக்கோம் நாங்க. ஓகே ஓகே. ஏன்னா இங்க பெரும்பாலும் சுற்றுலா வரவங்க வந்து இங்க ரெஸ்ட் எடுக்கணும், இங்க சுத்தி பார்க்கணும். ஏன்னா இங்க நிறைய இயற்கை வளம் வந்து அவ்வளவு இருக்கு, அதுக்காண்டிதான் எல்லாமே வராங்க. பட் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரு. நீங்க இந்த டைம்ல வந்து எல்லாமே ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க ரூம்ல பாத்தீங்கன்னா, இந்த டைம்ல வந்து நான் பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க டெய்லி இது பண்றது ரொம்ப பெரிய விஷயம். வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தூங்குறதுக்கும் இது அடிச்சிட்டு நாங்க போய் வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு படுக்கும்போது நல்ல நிம்மதியா காலையில இருந்து ஈவினிங் வரையும் வண்டிட்டு வரணும். எனக்கு என்னடா டயர்டா இருக்கே, சரி பாத்துக்கலாம் அப்படின்ற மெயின் செட் வருது. நீங்க காலையில வீட்டு வேலையும் முடிக்கணும், அப்புறம் வந்து அங்கேயும் வேலை செய்யணும், காட்டுல வேலை செஞ்சுட்டு ஈவினிங் வந்து வீட்டுல வேலையை முடிச்சுட்டு பட் 7:30 இருந்து 9 o'clock வரையும் நீங்க பண்றது ரொம்ப பெரிய விஷயம். இந்த கும்மி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பொண்ணுங்க வீட்டுல எப்படி நடந்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கிறதால ஒரு நாடகம் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கோம். நாங்க
ஆனா எல்லா எனர்ஜியோட இருக்காங்க, அதான் பெரிய விஷயமா இருக்கு. அவங்க பாவம் வயசானவங்க நின்று அவனும் டப்பு கொடுக்காங்க. என்ன இது கொஞ்சம் கூட அந்த எல்லாம் ஒரு ஆர்வம் தான். ஒரு ஆர்வம். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா அதான் சொல்றேன், திரும்பி அந்த கல்யாணம் ஆயிட்டாலே நம்மளுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, வீட்டு வேலை தான், பிள்ளைங்க ஹஸ்பண்ட் அந்த மாதிரியே போயிடும். ஆமா இப்ப இது வந்து எங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்குது. இது வெளியே போறது பாருங்க, இது எப்படிக்கா நிறைய பேர் வருவாங்களா இல்ல இவ்வளவுதானக்கா இல்ல வருவாங்க? இருந்தாங்க இருந்தாங்க கொஞ்சம் வீட்டுல வேலை இருந்தது. வேலை இருக்கு, பாவம் நாளைக்கும் வேலைக்கு போனோம் அவங்க. வருவாங்க. அதனால இப்ப நிறைய பேர் group இருக்காங்க. அதனால அவங்க ஒரு குரூப், நாங்க ஒரு குரூப்னு இருக்கிறோம். இதுல வந்து ஆளு கம்மி தான், கொஞ்சம் இதாக இது நீங்க பண்ணுங்கக்கா, ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரியாது. நான் யூடியூப் வந்து பாத்தீங்கன்னா பைக் ரைடை பத்தி, அந்த ஊரை பத்தி, கோயிலை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி போடுவேன். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த அளவுக்கு வெளிப்படுத்த எங்களுக்கு ஆள் இல்ல. அப்படிலாம் கிடையாதுக்கா. இது வந்து வெளிப்படுத்துறதுக்கு உங்களுக்கு டைம் இல்ல பாவம். நீங்க இந்த டைம்ல வந்து இது மாதிரி யாருன்னா வீடியோ எடுத்து வெளியே போட்டாதான் அந்த அளவுக்கு ரீச் ஆகுது. ஏன்னா யாருமே எல்லாருக்குமே வந்து ஓட்டமா இருக்கு, மிஷின் மாதிரி எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம். என்ன பண்றது, ஒண்ணுமே பண்ண முடியாது. எது இப்ப நீங்க நீங்க அது நின்னு கிராமத்துல கேட்கவும் தான் அதனுடைய இது என்னங்கிறது உங்களுக்கு ஆமா கண்டிப்பாக்கா. இப்ப கிராமத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் என்டர்டைன் பண்றீங்க. நாங்க சிட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஸ்டாப்பா ஓடிட்டு இருக்கோம். எதுக்கு ஓடுறமே எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு வந்து டைம் கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கணும்னா இங்க வந்து இருந்தாதான் மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. ஏன்னா சவுண்டு கிவுண்டு எதுவும் கேட்காது. இந்த பச்சை பச்சைன்னு இப்போ சொல்ல மைண்ட் அப்படியே ஃப்ரீ ஆயிடும் அப்படியே. அதனால தான் மெயினா இங்க வர்றது. இப்ப நிறைய பேர் அதுக்கு தான் ரொம்ப ட்ரஸ்டா வேலை செய்யறது. இங்க வந்து அமைதியான நான் வெயில வர சொல்ல பார்த்தா நிறைய பேர் அங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அங்கேயும் வேலை செஞ்சுட்டு இங்க வந்து இப்படி நிக்கிறீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் தாங்க. யாருமே இங்க சும்மா கண்டிப்பா கண்டிப்பா. வேலைக்கு போறவங்க டிவி பாக்குறதுல டைம் இருக்காதாக்கா? இதெல்லாம் உங்களுக்கு சீரியல் மாதிரி எடுக்கலாம்க்கா. ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். அதனால ஆனா இந்த துணி எடுத்ததுனால இதே எங்களுக்கு சந்தோஷம். சீரியல்லாம் அதையும் பாக்குறதில்ல. இப்ப எங்க போனாலும் அந்த வேலையை டக்குன்னு முடிச்சிட்டு இதுக்கு வரலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிட்டோம். கண்டிப்பா. இப்ப நீங்க பாடுனீங்களா, இது எல்லாமே எப்படிக்கா எல்லாமே ஒன்னாவே பாடுனீங்க? இந்த பாட்டு வந்து நான் தயார் பண்ணேன். ஏன்னா வந்து நீங்களே எழுதுனீங்களா? நான் எழுதுனது. ஏன்னா வந்து கொல்லிமலையில இது பெரிய விஷயம்னு கிடையாது. கொல்லிமலையில இது இருக்குது. அது ஒரு டூனா மாத்தி அப்படியே போட்டேன். இப்ப நல்லா இருந்துச்சுக்கா. எல்லாமே ரைமிங் கரெக்டா பாடுனீங்க. யாருமே வந்து அந்த வார்த்தையை கூட ஸ்லிப் ஆகாத பண்ணது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதே மாதிரி சேனல்ல வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் போடுறேன். பாக்குறவங்க எல்லாருமே நீங்க கொல்லிமலை வந்தீங்கன்னா இதே மாதிரி அவங்க நாட்டோட கலாச்சாரம், அந்த ஊரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாமே போடுறீங்க வீடியோ. பட் இவங்களை பத்தி கொஞ்சம் போடுங்க, அப்பதான் வந்து வர ஜென்ரேஷனுக்குலாம் புரியும். இது ரொம்ப பெரிய விஷயம். நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு சூப்பரா இருக்கு. உண்மையா லாஸ்ட்ல சொல்லிடுங்க. நான் சொல்றேன்க்கா, ஊரை பத்தி எதனா கேட்க சொல்லுங்க. இப்ப சொல்ல வேண்டாம். ஆன் பண்ணிட்டேன். இப்போ நீங்க இப்போ காலையில முடிச்சுட்டு இப்போ இது முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் சாப்பிட்டு படுக்குறது, திருப்பி காலையில திருப்பி அதே வேலைக்கு போகணும். எப்படியும் 4 மணிக்கு 5 மணிக்கு காலையில ஏஞ்சி காலையில எழுந்து வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு 8 மணிக்கு வேலைக்கு போறவங்க இருக்காங்க, 7:30க்கு போறவங்க இருக்காங்க, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறவங்க இருக்காங்க. அவங்களே அனுப்பி விட்டுட்டு நீங்க கூட என்டர்டைன் பண்றீங்கக்கா. எங்களுக்கு என்டர்டைன்மெண்டே கிடையாதுக்கா. எதுக்கு ஓடுறோமே எங்களுக்கு தெரியாத ஓடிட்டு இருக்கோம். இது வந்து ஈவினிங் பாத்தீங்கன்னா அந்த 1.5 மணி நேரம் உங்களோட எனர்ஜி பவர் தான். இது பாத்தீங்கன்னா எங்க கொல்லிமலை வாழ்க்கை வந்து சந்தோஷமான வாழ்க்கை சார். எங்களுக்கு அன்னைக்கு நாங்க உழைச்சு சாப்பிட்டனால நிம்மதியா இருக்கும். நாங்க வர சொல்ல அந்த பெண்டெல்லாம் பார்க்க சொல்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய வேலையில வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. எனக்கும் ஆசை, விவசாயம் பண்றாங்களே இது எப்படி பண்றாங்கன்னு தெரியல. நான் போய் கேட்பேன், எதனா பழம் வேணாலும் கூட கேட்டா கொடுத்துருவாங்க. நம்ம போயிட்டு இப்ப சிட்டில போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பழத்தை கூட பறிக்க விட மாட்டாங்க. ஏன்னா வர சொல்லி 2-3 பேர் சும்மாவே கொடுத்தாங்க எனக்கு. சும்மாவே யாருமே பட்னியோட போக கண்டிப்பா மாட்டாங்க. வந்து யாரு வீட்டுக்கு போனாலும் முதல்ல வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. கொல்லிமலை பழக்கம் அதுதான். பஞ்சமில்லா கொல்லிமலையில அதுல ஒரு அந்த பாட்டு போயிடுச்சுக்கா. இப்ப வந்து தண்ணி கேட்டா கூட ஐயோ தண்ணி இருக்குதா, ஏன்னா அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்ப இங்க இருக்கிறது இருக்குக்கா. சிட்டி சைட்ல எல்லாம் வந்து வேற அது மாதிரி அனுபவப்பட்டிருக்கோங்க சார். நாங்க வெளியே இப்ப நாமக்கல் அந்த சைடு எல்லாம் போயிட்டோம்னால, வெளிய பக்கம் போயிட்டோம்னால கொஞ்சம் போய் தண்ணி கேட்கறது கூட நம்ம பொறுத்தமோ யோசிக்க வேண்டியது இருக்கு. இங்க அப்படி இல்ல. யாரா இருந்தாலும் இங்க வந்து நின்றாலே வாங்க சாப்பிடுங்கன்னா முதல்ல தண்ணி கொடுத்துருவாங்க. இங்க வந்து உங்களுக்கு வயசு என்னமா ஆகுது? எனக்கு 60 வயசு. 60 வயசுங்களா? உங்க பசங்க எத்தனை இருக்காங்க? எனக்கு 3 பசங்க, ஒரு பொண்ணு. அவங்களே டயர்ல இருக்காங்க. ரொம்ப நன்றிங்க, சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பெரியவங்களை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவ்வளவு எனர்ஜியா வந்து யாராலும் பண்ண முடியாது. சூப்பரா இருந்தது. உடம்ப பாத்துக்கோங்க. என் சேனல் மூலியமா என்னால எதனா பண்ண முடிஞ்சா கண்டிப்பா பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ்.